காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்காக நம்ம வந்து கேஸை பற்ற வச்சு நம்ம வந்து மண்சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ சட்டி சூடாயிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து இஷ்டம் உள்ள எண்ணெய் எடுத்துக்கோங்க. மண்சட்டியில் ஊற்றிருக்க எண்ணெய் கூடிய 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி, சுடுதண்ணி போட்டு கழுகி நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரில் வந்து நம்ம போட்டிருக்க மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் வந்து நல்லா வந்து பிடிக்கணும். பிடிச்சு நல்லா வதங்கி வரட்டும். காலிஃப்ளவர் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வரணும், சின்ன வெங்காயம் ஒரு 5 வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்து நம்ம வதக்கிடலாம். அந்த வெங்காயத்துக்குடைய 2-3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரமாகவே வதங்கிடும். வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம தாளிப்பு பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்குரிய பட்டை, 2 ஏலக்காய், சோம்பு, கிராம்பு, ஸ்டாரு எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடியவும் குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பொடிகள் எல்லாம் வறுக்கையில் வந்து எப்போவுமே அடுப்பு வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போட்ட பொடி எல்லாமே நல்லாவே வறுத்துருச்சு. இது கூடவும் நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயத்தை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதை கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டு அடி பிடிச்சிடாம நம்ம கிளறி விட்டுக்கலாம். அது கூடயே வந்து நான் வந்து மிக்ஸி ஜார் கழுகுன தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் தீயை வந்து கூட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி சேர்க்காம வச்சுக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் வெங்காயம் வதக்கையில் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு காரமெல்லாம் வர தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இது கொதிச்சு நல்லா வத்தி வர கரெக்டாக இருக்கும். காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டது இந்த வந்து வீடியோவில் வந்து பதிவாகலை. நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு அப்புறம் சப்பாத்திக்கு எது கொண்டாலும் சேர்த்துக்கலாம். குழம்பா வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.